யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழ் ட்ரேடருடைய ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 3 மந்த்ஸில் அவங்க என்ன அதை புரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்லைன் யூடியூப் லைவ் டெஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். யூடியூப் லைவ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 2023 பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எதுவுமே பண்ணலை. இப்போ தான் நம்ம கடைசியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம புதுசாக போன இயருக்கும் இந்த இயர் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை புதுசாக இப்போ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சிலபஸ் ஆட் ஆகிருக்குது. ஸோ அதை நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப் லைவில் நடந்த அந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 52 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்ததுனால இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் 2-3 கிளிப்பாக கட் பண்ணி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க லைவ்க்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஸோ இன்னும் ஒரு டேட்டு கண்டுபிடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 0 கண்டுபிடிச்சிங்க. ஒரு ரைசிங் வெஜ் இல்லை வீக் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேட் ரன் பண்ணுங்கள். 7th February. அது சாரி, அது குரூப்பில் போட்டிங்களா? பிக்சர் போட மறந்துட்டீங்களோ? அது டெலீட் பண்ணிட்டீங்களா? சார் சரி, ஓகே, விட்டுருங்க. சார் டெலீட் பண்ணி நிஃப்டில இருக்குங்க. 7th February 2024 நிஃப்டி 1 minute. ஸோ ஃபைன் கேனல் ரன் பண்ணியிருக்கேன் சார். இன்னும் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குதா? மேலேருந்து கீழே இறங்குது சார். அப்போ என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம். டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் சார். ஓகே, கரெக்ட். ஓகே, இந்த 4 ஸ்ட்ரக்சரில் இது என்னவா இருக்குன்னு கண்டுபிடிங்க. டவுன் ட்ரெண்ட்னா நம்ம எதை செக் பண்ணணும் சார்? நம்ம டவுன் ட்ரெண்ட்னா செல்லிங் ப்ரெஷர் செக் பண்ணணும் சார். செல்லிங் ப்ரெஷர்லாம் பார்க்கணும். ஓகே, எஸ் சார். சார் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சார். நான் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ சப்போர்ட் எடுத்து நான் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கேன் சார். இன்னும் S1 கிடைக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே அப்படியே போயிருக்கு சார். இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். டவுன் ட்ரெண்ட்னா இப்போ இதில் எதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் சார்? டவுன் ட்ரெண்ட்னா இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் சார். இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு சார். ஓகே, கண்டினியூஸாக இது 3 செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. எஸ் சார், அதுதான். ஓகே சார், இது ஓகே. இங்கே இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு சார். சரி, நெக்ஸ்ட் அடுத்து எதுவும் செல்லிங் ப்ரெஷர் வருதான்னு பாருங்கள். எஸ் சார். ஸோ இங்கே ஒரு 3 செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார். செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க? செல்லிங் ப்ரெஷர் கனெக்ட் பண்ணால் சப்போர்ட் கனெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம் சார். சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ரன் பண்ணுறேன். நம்ம கனெக்ட் பண்ணது கரெக்டா சார்? கனெக்ட் பண்ணது சரியா இல்லை சார். அப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும். அடுத்து செல்லிங் ப்ரெஷர் எது வரும்? எதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர்?
சார் இது இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் சார், இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் சார். ஓகே, அப்போ அந்த 2 செல்லிங் ப்ரெஷரை கனெக்ட் பண்ணுங்க. செல்லிங் ப்ரெஷர்னா செல்லிங் ப்ரெஷர் பாருங்க மேடம். ஏன் டவுன் ட்ரெண்ட்னா ஓகே. செல்லிங் ப்ரெஷர் பார்க்கணும். எஸ் சார். எது கண்டினியூஸாக நடந்திருக்கு, அதில் ஒரு கண்டினியூஸ் 3 கேண்டில் இதுலேயும் கண்டினியூஸாக இறங்கி இருக்குது. ஆனால் ஆமா, செல்லிங் ப்ரெஷர் எஸ் இங்கே சார். எதுவும் குறையல இல்லையா? எங்கேயுமே குறையல சார். ஓகே. ஸோ அதே இடத்துல தேர்ட் செல்லிங் ப்ரெஷருக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சார். ஆனால் அது ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிற முடியுமா? சார் எடுத்துக்கிற முடியாது சார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே. உங்களுக்கு ஏதாவது செல்லிங் ப்ரெஷர் 3 செல்லிங் ப்ரெஷர் ஒன்று போல இருக்குது தான் சார் தெரியலையா? இங்கேயும் திருப்பி இங்கேயும் ஒரு 3 செல்லிங் ப்ரெஷர் இருக்கு சார். ஓகே. இந்த 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 இடத்துல எல்லாம் ஒருத்தரே செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு சார். சரி. ஓகே. இப்போ என்ன சார் இன்னும் பண்ணணும்? ரன் பண்ணிக்கலாம் சார். இந்த இடத்துல நம்ம வந்து தேர்ட் செல்லிங் ப்ரெஷர்ல நம்ம ஒரு லைன் போடுறோம் சார், ட்ரேட் லைன். ஓகே. ஸோ இப்போ இந்த இது பிரேக் ஆயிருக்கு சார். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து செல்லர்ஸ் வந்து 0 ஆயிருக்காங்க சார். ஓகே. இதை வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாமா? 2 ஷோல்டர் ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எஸ் எஸ் சார். இந்த கீழே உள்ள சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இது அப்படியே பிக் பண்ணலாம், அந்த மேலே வரீங்களா பார்க்கறதுக்கு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுதா? எஸ் சார். இப்படி வந்திருக்கு சார். ஓகே. ஒரு இப்படி மேலே போகிற எது இதில் ஹெட்டு எதெல்லாம் ஷோல்டர்னு சொல்லலாம்? சார் இது 2 ஹெட், இது 2 ஷோல்டர் சார். இது ஹெட், இது ஹெட், இந்த இது ஷோல்டர்னு சொல்லலாம் சார். அப்படியா? நேற்று ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு ஒரு வீடியோ போட்டேன், மார்க்கெட் மொமெண்டம் வீடியோ. யார் பார்த்தீங்களா? அதுபடி பார்க்கும்போது இதில் அதான் மேடம் ஹெட்டு. நீங்கள் இது வந்து இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறேன் மேடம். ஓகே சார். ஸோ இன்வெர்டர். ஓகே, இது ரிவர்ஸ். ஓகே சார். எது ஹெட் அப்போ? சார் இப்போ இது ஹெட் சார். ஓகே. இது ஷோல்டர். ஓகே. ஸோ அப்போ இதில் நமக்கு வந்து ட்ரேட் எடுத்தால் போயிடுமா? செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சா? சார் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஈவனாக தான் சார் இருக்கு. இங்கே இந்த செல்லிங் ப்ரெஷர், இந்த செல்லிங் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகாத மாதிரி தான் சார். ஓகே, பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதில் டார்கெட் என்னவா இருக்கும் சார்? டார்கெட் வந்து இது வந்து டார்கெட் சார். ரொம்ப பக்கத்தில் இருக்கு. எஸ் சார், ரொம்ப பக்கத்தில். ஓகே, அதனால் இதில் ட்ரேட் எடுக்கலாமா? சார் இதுக்கப்புறமா ஒரு இதில் ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன் இருக்கிற பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கலாம் சார். இது பிரேக் தானே, செல்லர் ஜீரோ தானே. இது இங்க இருந்து அந்த ஹை 10 ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் கூட போகாதா? சரி பார்க்கலாம். நமக்கு தேவை என்ன, ஒரு 7 கேண்டில்ஸ் 7 கேண்டில்ஸ் ரன் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஐயா क्वेश्चन கேட்டாவே குழம்பிருக்கேன். 2 3 4 5 6 7 என்ன ஆயிடுச்சு சார்? போகல சார். போகல, திரும்ப ஹோல்ட் ஆகுது இல்லையா? எஸ் சார். என்ன ஆயிடுச்சு? கீழே இறங்கிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? கீழே இறங்கிடுச்சு. இந்த மாதிரி கீழே இறங்கிச்சா என்ன பண்ணுவோம்? எங்க எக்ஸிட் பண்ணிருப்போம்? எங்க என்ட்ரி, எங்க எக்ஸிட்? சார் இந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுத்துருக்கோம் சார். 1 2 3 4 5 6 7 இந்த கிரீன் கேண்டில் எக்ஸிட் பண்ணிருப்போம். ஸோ கண்டிப்பா ஒன்று இது சேம் ப்ரைஸா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் லாஸ் ஆகும். 1% லாஸ் இருக்குதா? இது கண்டிப்பா லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 கேண்டில்ஸுங்கிறது நம்ம கண்டிப்பா அந்த ரூலை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரேக் அவுட், இது பிரேக் ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஹெட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பிரேக் அவுட் ஆயிடுச்சு, டார்கெட் போகணும், மேலே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும். பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகலை, கீழே இறங்கிடுச்சு. பட் ரொம்ப தூரம் கீழே இறங்கிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்குது. பையிங் ஸ்ட்ரென்த் இல்லை, திரும்ப கீழே இறங்கியிருக்குங்கிறது தெரியுது. அப்போ இந்த இடத்துல நம்ம 7 கேண்டில்ஸாக நம்ம ரூல் படி என்ன பண்ணியிருக்கணும்,
நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருக்கணும் சார். எக்ஸிட் பண்ணியிருக்கணும். இல்ல அது போகும், திரும்ப கீழ இறங்குனதுக்கு அப்புறம் போகும்லாம் என்ன செய்யக்கூடாது? கனவுலாம் என்ன செய்யக்கூடாது இதுல? நம்ம வந்து காணக்கூடாது. வெயிட் ஓகே. பண்ணியிருக்க ஸோ அப்ப கூடாது. இத வந்து மேல என்ன பண்றீங்க இப்போ? நோ பயாஸ்ன்னு சார் இந்த போடுறீங்களா? இடத்துல நோ பையர்ஸ் நோட் பண்றேன் சார். மேல போக வேண்டி இருக்குது. ஆனா போகாம கீழ இருக்கு. சரி ஓகே. ரன் பண்ணுங்க. நோ பயாஸ்ன்னு எழுதிட்டு ரன் பண்ணுங்க பார்க்கலாம். மார்க்கெட் கீழே வந்துருச்சு சார். இந்த இடத்துல வந்து இந்த நோ பையர்ஸ்க்கு அப்புறம் இந்த மொமெண்டமே தனி மொமெண்டா நம்ம பார்க்கணும் சார். ஓகே. இது வந்து சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு சார். சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு சார். ஆனா இன்னும் ஆக்டிவேட் ஆகல. ஓகே. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஏதாவது நோட் பண்ணிருங்க. லைன் போட்டுருங்க. இல்ல ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே சார். ஏன்னா இது வந்து இந்த சப்போர்ட் எடுத்துச்சுங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த லைன் போட்டா தான் அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். எஸ் சார். நம்மளால. ஸோ இதுக்கப்புறம் நோ பையர்ஸ் இல்லையா? நெக்ஸ்ட் எப்படிலாம் இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம்? இல்லை எப்படி எல்லாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம்? சார் இதுக்கப்புறம் இப்படி வந்து 2 சப்போர்ட் எடுத்துட்டு கீழே வந்திருந்தா நம்ம வந்து இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் 0ன்னு எடுக்கலாம் சார். ஓகே. வேற? இங்க வந்து இப்படி வந்து எடுக்கலாம். ஓகே. ஒரு வீக் அப் ட்ரெண்ட் அந்த இருக்கலாம். வீக் அப்டர் வந்து சரி ஓகே. ரன் பண்ணீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதில். எஸ் சார். இந்த சப்போர்ட்கான ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு சார். அதுக்கு அடுத்து சப்போர்ட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கு சார். இது கொஞ்சம் கீழே இருந்து எடுத்திருக்கு சார். நம்ம வந்து இது ஃபால்ஸ் பிரேக்காக கூட இருக்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே. ஆனால் சப்போர்ட் எடுத்துருச்சா? ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்தாலும் சப்போர்ட் எடுத்துருச்சுல? சப்போர்ட் எடுத்துருச்சு சார். ஸோ அப்போ அங்கேருந்து நோ பையர்ஸ் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சிங்க? டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் எண்ட் ஆயிடுச்சு சார். டவுன் ட்ரெண்ட் எண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எஸ் அப்போ சார். டவுன் ட்ரெண்டுங்கிறது அங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது வேற ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? டவுன் ட்ரெண்ட் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார். இந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வெரி குட் வெரி குட். இந்த இடத்துல ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கு சார். மூணும் அதே லைன்ல எடுத்த மாதிரி இருக்கு சார் சப்போர்ட். பட் இதுல பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கலாமா? சார் இதுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் அடிஷ்னல் சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு சார். இதுக்கு மேல இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேல இருந்ததுன்னா எடுக்கலாம் சார். இப்போ வந்து இதுல மேல இந்த இதுல இருந்ததுன்னா எடுக்கக்கூடாது சார். ஓகே. இப்போ இந்த S1 S2 ஜாயின் பண்ணீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கலாம். அது 2 சேனலாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம் சார். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இது வந்து நீங்கள் அது இதில் பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த 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 லைன் S1ல ஹரிசாண்டல் லைன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ பார்க்குறது இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஏன் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எதெல்லாம் செல்லிங் ப்ரெஷரு? சரி இதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் சார். நெக்ஸ்ட் எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்க முடியும்? சரி இது வந்து இப்படி கீழே வந்திருந்தா எடுக்கலாம் சார். சப்போர்ட்லாம் கீழே கனெக்ட் ஆகி கிராஸாக இருக்குது. இதில் அந்த கிராஸாக தான் இருக்கு. அப்போ எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம்? அதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து திரும்ப சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே போய் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். எஸ் சார். இதில் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வீக் டவுன் ட்ரெண்டில் கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்க மாட்டோம்ல? ட்ரேட் எடுக்க மாட்டோம் சார். இங்க கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்க மாட்டோம் சார். அதான் சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் மேலே பிரேக் பண்ண மாதிரினா இன்னொரு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கி
எஸ் சார். ரன் பண்ணி பார்க்குறேன் சார். சரி ரன் பண்ணும். கீழே பிரேக் பண்ணிடுச்சு இல்லையா? எஸ் சார். அது இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். விக்கு கீழே வரைக்கும் இருக்கனால இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் எஸ். சார். இப்போ திருப்பியும் நல்லா கீழே தான் பிரேக் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அதில் அங்கே என்ன இல்லை? அந்த இடத்துல வந்து பையர்ஸ் இல்லை சார். ஓகே. பையிங் ஸ்ட்ரென்த் இல்லாமல் கீழே இறங்கி இருக்கு சார். அது பேர் என்னது? இது நோ பையர்ஸ். அது நோ பையர்ஸ். இந்த பிரேக்ல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது இல்லையா? எடுக்க முடியாது சார். ஆனால் இதில் ஒரு பெரிய மூமெண்ட்டமாக இருக்கு மேடம். இதில் ஏன் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது? சார் நோ பை இது நோ பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே இறங்கி இருக்கிறதுனால இது எங்கே கீழே எங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னு நமக்கு தெரியாது சார். அதனால நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது சார். இதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரீசனும் இல்லை சார். ஓகே. இங்கே ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரீசன் இல்லை. ப்ளஸ் இது எங்கே கீழே எங்கேனாலும் திரும்ப என்ன செய்யலாம்? பையிங் நடக்கலாம். ரிவர்சல் பையிங் நடக்கலாம். ஓகே. ரன் பண்ணுங்க நெக்ஸ்ட். சார் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு சார். ஓகே. கேண்டில் கொஞ்சம் ஜூம் பாஸ் எல்லாம் பெருசாகிக்கோங்க. ஷிஃப்ட் அமைக்கி கேண்டில் பெருசு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஓகே டன். ஓகே. சார் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு சார். ஓகே. இந்த சப்போர்ட்கான R1 எடுத்துருக்கு சார் இந்த இடத்துல. சரி. R1 ஆக்டிவேட் ஆகும் சார். ஓகே. இந்த சப்போர்ட்டே பிரேக் பண்ணிருக்கு சார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். கண்டினியூஸ் சப்போர்ட் சப்போர்ட்குள்ளேயே மேலே போயிருக்கு சார். இது ஒரு வீக் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த 2 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ அதே இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் சார். எடுத்துருச்சா சார்? இன்னும் ஆக்டிவேட் ஆகல சார். ரிமூவ் பண்ணிருங்க. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இருக்கட்டும். எஸ் சார். சார் இதே R1க்கு ஈக்குவலாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு சார். ஓகே. இந்த சேனலுக்கு கீழே உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. அதெல்லாம் இப்போ தேவையா சார்? இல்லை தேவையில்லை சார். சரி நெக்ஸ்ட் எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம்? இப்போ டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே வந்து கீழே இறங்கியிருக்கு. எஸ் சார். எதுவும் ஃபாஸ்ட் மூமெண்டம் இது தெரியுதா இல்லை எதுவும் இங்கே? சார் இங்கே வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குது சார். இந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குது சார். பழசெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இந்த R1 அந்த லைன்ல இருந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குது சார். ஓகே. அது முன்னாடி உள்ளது அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் இது எடுக்க முடியுமா? சார் இந்த இடத்துல எடுக்க முடியாது சார். கொஞ்சம் கீழே இருக்கு. எடுக்க முடியாது. இப்போ R1ங்கிறதே அடிஷனல் ரெசிஸ்டன்ஸா இல்ல? சார் R1ங்கிறதே அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் சார். ஓகே. இந்த இடமே இதே அடிஷனல் ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம் சார். ஓகே. ரெண்டும் ஒரே இடத்துல கரெக்டாக கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ரெண்டும் ஒரே லைனில் தான் இருக்கா? கொஞ்சம் கீழே இருக்கு சார். சரி. சரி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுங்க. சார் இந்த இடம் வந்து S2 சார். இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஓகே. ஸோ இதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா நம்ம வந்து இந்த லைன் அப்படியே ட்ரேட் லைனில் கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே. அதுக்கு கொஞ்சம் கீழே எடுத்துருக்கு சார். நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே.
சார் அதே இந்த லைனுக்கு கொஞ்சம் பக்கத்துல நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா வந்து இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு சார். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சார். வெயிட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரேட் லைன் போடணும். செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப ஓகே. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு சார். இந்த லைன் எடுத்துட்டேன் சார். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சார். ஓகே. ஸோ இது வந்து இந்த அடுத்த கேண்டில் வந்து இது வந்து பிரேக் மூணு அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 இந்த இடத்துல வந்து R2 கிடைச்சிருக்கு சார். இது R2 இந்த கேண்டில் சார். அதுக்கு முன்னாடி உள்ளது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா சார்? அதுக்கு முன்னாடி உள்ளது ரெசிஸ்டன்ஸ், இந்த கிரீன் கேண்டில். அதுக்கு முன்னாடி உள்ளது எதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் இதுல? சார் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று சார். இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு சார். இருக்குது. செல்லிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. எஸ் சார். சோ இப்போ இது வந்து பிரேக் இல்லையா? ஓகே. எஸ் சார். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து இதுல என்ன ட்ரேட், இது வந்து ஒரு செல்லர் ஜீரோ ட்ரேடு. சோ இதுல நம்ம இங்க என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு டார்கெட் எங்க இருக்கும், எதுவும் எங்க வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணலாம்? எஸ் சார். ஸோ இது வந்து ஒரு செல்லர் ஜீரோ ட்ரேட் சார். டார்கெட் வந்து இந்த கரெக்ஷனோட ஹைட்டை நம்ம வச்சுக்கலாம் சார். கரெக்ஷனோட ஹைட் எஸ் சார். எஸ் சார். அது வந்து இங்க நோ பையஸ் இருக்கு சார். மோர் ஆர் லெஸ் இந்த நோ பையஸ் வரைக்கும் இந்த இது வரைக்கும் மேலே போகும் சார். போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அந்த லைன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லைன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஓகே. அப்ப நமக்கு அந்த லைன்ல திரும்ப அது லைன்ல கண்டிப்பா திரும்ப என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எஸ் சார். ஓகே. அப்ப எக்ஸாக்ட்டா அந்த லைன் எங்கன்னா அதானா, இல்ல அதுக்கு கொஞ்சம் கீழ போடலாமா? எங்க இருக்குது? இங்க இந்த கரெக்ஷன்ஸ் உடைய ஹைட் வரைக்கும் டார்கெட் வைக்க முடியாது. நோ பையஸ் வந்துச்சுன்னா நோ பையஸ் வரைக்கும் நோ. எஸ் சார். நோ பையஸ் வரைக்கும் தான் வைக்க முடியும். அதுல நம்ம திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் இல்லையா? எஸ் சார். கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இதுல ஒரு 5 to 10% என்ன செய்யலாம்? புக் பண்ணலாம். ஓகே. எதிர்பார்க்கலாம் சார். ரைட். ரன் பண்ணுங்க சார். ஸோ இது என்ட்ரி ஆன கேண்டில் சார். 1 2 3 சரி. அந்த வரைக்கும் நோ பையஸ் வரைக்கும் போல சார். போல பிரேக் ஆயிட்டு என்ன செஞ்சிருச்சு? திரும்ப பிரேக் ஆயிட்டு கீழ இறங்கி வந்து நோ பையர்ஸ் பக்கத்துல இருந்துச்சுன்னா நோ பையர்ஸ்ல போய் டச் பண்ணனும் பார்த்தா நோ பையர்ஸ் கூட போய் என்ன செய்யல, இது டச் பண்ணாம கீழ வந்துருச்சு. இப்போ பிரேக் பண்ண கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ஒரு 4 கேண்டில் தான் என்ன வந்திருக்கீங்க? பாசிட்டிவா போயிருக்கு சார். பாசிட்டிவா ஒரு புல்லிஷ் இதாவே இருந்திருக்கு இல்லையா? அப்ப நமக்கு இங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நோ பையர்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க நோ பையர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லைன் வரைக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடியே கூட என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். அப்ப நமக்கு வந்து டார்கெட் வந்து கம்மியா தான் இதுல பிளான் பண்ணணும். சோ அப்ப இதுல வந்து இந்த மாதிரியான பிரேக் அவுட்ல கரெக்ஷன்ஸ் உடைய ஹைட் எல்லாம் டார்கெட்டா என்ன செய்யக்கூடாது, இதுல நம்ம வந்து வைக்க கூடாது. சோ அப்ப இங்க வந்து நம்ம நிறைய டைப் வந்து இதுல இருக்குது. கரெக்ஷன்ஸ் உடைய பிரேக் அவுட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிராக்டிஸ், நிறைய டைப், நிறைய ஞாபகத்துல என்ன செஞ்சிருக்கணும். இந்த இடத்துல நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து டார்கெட்டை பிளான் பண்ணா விட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? திரும்ப சேம் பிரைஸ்ல எக்ஸிட் ஆயிருப்போம், இல்ல கம்மியான ப்ராஃபிட்ல இருப்போம். இதுல நீங்க முதல்ல பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 3 to 5% என்ன செஞ்சிருக்கலாம், ஈஸியா வெளியே புக் பண்ணிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். நோ பையர்ஸ் இருந்துச்சுன்னா நோ பையர்ஸ்ங்கிற பாயிண்ட்டை பிளான் பண்ணணும். ஏன்னா இது வந்து திரும்ப அதே லைன்ல போய் என்ன செய்யும், அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால நோ பையர்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பிரேக் அவுட்லாம் கொஞ்சம் கவனமாக தான் என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். எல்லாம் கிளியரான பிரேக் அவுட் தான். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பிரேக்கில் நல்லா கிளியராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஆப்ஷன்ஸில் வந்து சரி இப்போ இந்த ஒரு 2-3 கேண்டில்லே நமக்கு நம்ம வெளியே வந்துடும்னு சொல்கிறோமே, இவ்வளோ அனலைஸ் பண்ணி இந்த 3 கேண்டில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருமா? 3 கேண்டிலில் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிரும்? எதுவும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் சார்ட் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பிரேக் அவுட் நடக்கும் 2-3 கேண்டிலில்? சார் 10 இப்போ வந்து 150 200 இருந்ததுன்னா கன்ஃபார்மா 10-20 பாயிண்ட்ஸ் 10% 5 to 10% கிடைச்சிடும் சார். ஓகே. நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது 2-3 கேண்டில்ல 5% 10% அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஸ்கிரீன்ஷாட் உங்ககிட்ட இருக்குதா? எதுவும் நீங்க லைவ் மார்க்கெட்ல பார்த்த ஸ்கிரீன்ஷாட் இதை எனக்கு ஷேர் பண்ணது இருக்குதா? இல்ல ஏதாவது இங்க இப்ப காமிக்க முடியுமா? சார் ஒன்று இருக்கு சார். நான் நேத்து
சார் 26th சார். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் சார். ஓகே, இந்த ஓகே. சார்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருந்தது சார். ஆ, வீக் டவுன் சேனல் வந்து. ஓகே, இதுல வந்து என்னாச்சுன்னா, இந்த இது வந்து 400 இந்த இடம் வந்து பிரேக் அவுட் லைன் சார். இந்த ஓகே, அடுத்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் சார். ஓகே. 427ல என்ட்ரி. ஆ. 7 இது டார்கெட் இங்க இருந்தது சார். ஆனா வந்து இது நான் லைவ் மார்க்கெட்ல பார்த்துட்டு நான் எத்தனை அனுப்பிச்சனால பெர்சன்டேஜ்? நம்ம 7 கேண்டில்ஸ் பெர்சன்டேஜ் 1 பெர்சன்டேஜ் அமௌண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்கு? அது அதோடைய எத்தனை பெர்சன்டேஜ்க்குன்னு கேட்குறேன் நான். ஓகே சார். இது வந்து 427னா இப்போ உங்களுக்கு 10%னா 40 பாயிண்ட்ஸ் சார். ஓகே. 440 427னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 40% போல சார். ஆனா 20% மேல போயிட்டு கீழே நியர்லி எத்தனை பெர்சன்டேஜ் 27னா போயிருக்கு அது? 5% போயிருக்கும் சார். ஸோ அப்போ நமக்கு வந்து 2 420 3 கேண்டில்லையே நம்மளால வந்து ஒரு 5% என்ன செய்ய முடியும் இதில்? 5%க்கு மேலேயே போயிருக்கும் சார். எடுத்துட முடியும் சார். 5% நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதனால 2 3 கேண்டில் வந்து என்ன ப்ராஃபிட் இருந்துற போகுது அப்படின்லாம் இல்லை. அதுலேயும் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு 5% நம்மளால என்ன செய்ய முடியும்? புக் பண்ண முடியும். எடுத்துட முடியும். ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம சேம் ப்ரைஸில் லாஸ் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? 7 நம்ம கேண்டில்ஸ் எக்ஸிட் ரூலை பண்ண ஃபாலோ பண்ணோம்னா 7 கேண்டில்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சேம் ப்ரைஸில் ஒன்று ப்ராஃபிட் 5 to 10%ஆக இருக்கும். இல்லைனா மேக்ஸிமம் 1% இல்லை சேம் ப்ரைஸு இல்லை கொஞ்சம் 1% ப்ராஃபிட்டில் இணைஞ்சிருப்போம். எக்ஸிட் பண்ணுற மாதிரி எக்ஸிட் தான் இந்த பண்ணி பிரேக் அவுட் இருக்கும். ரைட். ஸோ ஓரளவு உங்களுக்கு நான் ஒரு ஐடியா வந்துருச்சா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு? இது அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் இன்னும் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணணும்? இல்லை இதுவே போதுமா? சார் இல்ல சார். நான் இன்னும் வந்து மார்க்கெட்ல எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து சில டைம்ஸ் வந்து இப்போ அந்த நோ பையர்ஸ் எல்லாம் வந்து படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார். அதுவும் தெரியுது. பட் மார்க்கெட் வரும்போது அது வந்து சில டைம்ஸ் வந்து இதாக மாட்டேங்குது சார். ஸோ அதனால இன்னும் நான் வந்து ரன் பண்ணி பார்க்கணும் சார். எப்படி பண்றது அப்படிங்கிறது என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இருக்கு. அடுத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ கிளாஸ் உங்களுக்கு அடுத்து முடிஞ்சிடும். அடுத்து இந்த எஸ் ஒரு சார். ஒரு பேட்சுக்கு உங்களுக்கு லிங்க் வரும் இல்லையா? எஸ் சார். டவுட் கிளியரன்ஸுக்கு லிங்க் எஸ் சார். வரும். ஸோ உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு இந்த ஒன் பேட்சில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது? நீங்கள் என்ன இந்த கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நான் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போயிடுவேன். அவங்கள தான் ஆமா அடுத்து சார். நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ்க்கு பிளான் வச்சுருக்கீங்க? சார் நீங்க எனக்கு கொடுத்த வந்து இப்போ வந்து ஒரு நியர்லி 200+ டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க சார் அந்த பார் ரிப்ளை சார்ட்ல. அது வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு டெய்லி மார்க்கெட் எப்படி ஒரு நியர்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துட்டு நான் பார் ரிப்ளை பண்ணி பண்ணி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நான் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் சார். அதே மாதிரி நீங்க வந்து எனக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து நீங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கீங்க இன்னொரு ஒரு பேட்சுக்கு. ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சார். ஓகே. வேறு எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? இதில் டவுட்ஸ் எதுவும் கிளியர் பண்ணணும், இன்னும் இதெல்லாம் இன்னும் கொஸ்டினாக இருக்குது சார் சார் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? சார் கொஸ்டினா இல்லை சார். அந்த இப்போ இந்த டைம் எனக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க நோ பையர்ஸ் தான் இதோட டார்கெட் அப்படின்னு. ஆனா வந்து அந்த இடத்துல மறந்தது. நம்ம வந்து இதை பார்த்துட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண இதுவும் வந்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட சார். ஓகே. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு ஆளுக்கே டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டோம். ஓகே, மற்றவங்க இந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணிடலாமா? மற்றவங்க சவுண்டு காணும். ஈஸியாக சார் தான் நான் இருந்துச்சா மற்ற? ஆ லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துட்டு வந்து யூடியூப்ல ஜாயின் பண்ணிடுறேன் சார். எனக்கு அதை கண்டாலே சிஸ்டத்தையே ரன் பண்ண தெரியல. ஆ. ஷேர் ஏன் ஆக நீங்கள் ஏன் மாட்டேங்குது. லேப்டாப்பில் ஏன் உங்களுக்கு லேப்டாப் கற்றுக்கணும்னு கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இப்போ தான் வாங்கி புதுசா யூஸ் பண்ணேன். ஆ அதை எப்படி யூஸ் பண்றது, அதான் எப்படி ரன் பண்றது தான் கவனம் இருக்கு. சார்ட்டை நீங்க ரன் பண்ணும்போது ஈஸியா இருக்கு சார். அதுல என்ன நடக்குன்னு தெரியுது. ம் நான் ரன் பண்ணும்போது அந்த லேப்டாப்ல தான் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் கவனம் இருக்க தவிர சார்ட்ல கவனம் வர அது என்ன சார், மாட்டேங்குது. ஒன் டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும்ல. அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப் அமி ப்ரோக்கர் தானே இதாக போகுது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு தானே. ம், ம். ஒரு டைம் தானே கனெக்ட் பண்ண போறீங்க. அதான் நீங்க கனெக்ட் சொல்றது கவனத்துக்கு வர மாட்டேங்குது சார். அதனால தான் சார் அந்த டைம் நீங்க சொல்லும்போது புரியுது கவனம். சார். பட் செய்ய செய்ய வந்து மேபி எங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ம்
இல்லை கேள்வியே கேட்காம நீங்கள் வாட்டு ரன் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படி பண்ணிடுவீங்களா? நான் ஏதாவது கொஸ்டின் அப்படி கூட கேட்கறதுனால பண்ணிடலாம். அப்படின்னா சார் பண்ணிடலாம். சரி ஓகே. கேள்வி எதுக்காக கேட்குறோம் சார் சொல்லுங்கள். என்ன புரிஞ்சிருக்குன்னு அது தெரிஞ்சிருக்கான்னு இந்த கேட்பேன். இது டெஸ்ட்டே எதுக்கு வைக்கிறோம்? உங்களை வந்து கரெக்டாக பண்ணணும், அப்படி கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும், 100% 100 மார்க் வாங்கிக்கணும், 100 கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோமா? இல்லை இதுலேயும் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோமா? சார் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சார் பண்றோம். அப்படின்னா செல்வரசன் சார் இல்லையா? ஆமா சரி சார், என்ன புரிஞ்சிருக்குன்னு பாக்குறக்காக நீங்க கேட்பேன். மெயினாக நான் என்ன எதுக்காக இதை வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? நான் ஒரு 3 மாதம் கிளாஸ் எடுத்திருக்கேன், நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு கொடுக்காத டேட்ஸ் எல்லாம் எடுத்து, உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்காத டேட்ஸ் எடுத்து, அதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கே உங்களுக்கு பண்ண சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும்? உங்களால் அது சார்ட் ஈஸியா வந்து இருக்கும் சார். ஆமாம் ஈஸியாகிடும். ஈஸியாக இருக்கும் ரொம்ப. அப்போ அந்த மாதிரி டேட்டே கொடுங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை இருந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட்டில் டெய்லி அதே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மார்க்கெட் எப்படினாலும் ஆமா. இருக்கலாம். நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நம்ம அதில் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, எப்படி அந்த சார்ட்டை நம்ம அதை வந்து நம்ம எப்படி என்ன சொல்கிறது ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறது. கொஸ்டின்ஸ் கேட்காம நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் எதுக்காக இந்த இது வைக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. கரெக்டாக பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம். அதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கொஸ்டின் கேட்குறதோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷம். ஒருவேளை அது பண்ணல அப்படின்னா அதில் நீங்கள் இன்னும் ஏன் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ரைட். இதில் கீதா மேடம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த ட்ரெண்டு எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே. பட் அப் ட்ரெண்ட்னா இந்த பையிங் ப்ரெஷரை பார்க்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் கண்டினியூஸாக 3 பியரிஷ் வருது, 3 புல்லிஷ் வருதுன்னா அங்கே நீங்கள் அலர்ட் ஆகணும். அந்த இடத்துல நீங்கள் அலர்ட் பண்ணணும். அதில் வந்து ஓகே ஏதோ சார். சம்திங் இதையும் அடுத்த சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரே மாதிரி இருக்குதா, இல்லை 3 ரெசிஸ்டன்ஸ் இப்போ கண்டினியூஸாக பியரிஷாக இறங்குச்சு. அப்போ இந்த 3 பியரிஷ் ஒன்று போல் இருக்குதா, அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோமா, அதுக்கு அடுத்து அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் இருக்குதா, ஸோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தை பார்க்கணும். நீங்கள் எப்போல்லாம் வந்து கண்டினியூஸ் 3 புல்லிஷு கண்டினியூஸ் 3 பியரிஷ் வருதுன்னா அங்கெல்லாம் நீங்கள் என்ன ஆயிடணும், அலர்ட் ஆயிடணும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சணும். ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ நான் காமிக்கும்போது நான் வீடியோ யூடியூப்பில் ரன் பண்ணி நான் வந்து டுடேஸ் ட்ரேடுங்கிற பிளேலிஸ்ட் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அதில் எஸ் வந்து சார். நான் சொல்லுவேன் எதனால் கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து இப்போ நான் உங்களை கனெக்ட் பண்ண சொன்னேன். டவுன் ட்ரெண்ட்னா நீங்கள் எதை பார்க்கணும், செல்லிங் ப்ரெஷர்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப் ட்ரெண்ட்னா பையிங் ப்ரெஷர்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சார்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால ஒரு ஸ்ட்ரக்சர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் கோடு போட்டு இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு யாராலையும் என்ன செய்ய முடியும், சொல்லிடுவாங்க நம்ம சார். கிளாஸ் முடிஞ்சு யாராலையும் சொல்லிட முடியும். ஆனால் நமக்கு லைவ்ல நமக்கு ட்ரேட் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம அதனால தான் இந்த அமி எஸ் சார். புரோக்கரை எதுக்கு சார் வச்சிருக்கோம்? நம்ம அமி புரோக்கர் இல்லாமல் வெறும் ட்ரேடிங் வியூவில் கிளாஸ் எடுத்தோம்னா நான் நிறைய ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கே பிரேக் இப்படி பிரேக் ஆயிருக்கு, இதோடைய ஸ்ட்ரக்சர் இதுன்னு சொல்லி நான் காமிச்சிட்டே போயிடலாம். ஏன் அமி புரோக்கரில் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம், அமி புரோக்கரில் ஏன் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நான் எதுக்கு டுடேஸ் ட்ரேடுங்கிற பிளேலிஸ்ட் வீடியோவில் வந்து அமி புரோக்கரில் ரன் பண்ணுறேன்? லைவ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பார் பிளேஸு மூலமாக சார்ட் லைவ்ல எப்படி நடக்கும், எப்படி நடந்துச்சுன்னா நம்ம எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அதை எப்படி மார்க்கெட் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா? எஸ் சார். ஆமாம். நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்படி பண்ணிட்டா சந்தோஷம். அதுக்காக வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக கொஸ்டின்லாம் கேட்கல. இன்னும் இந்த டெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வெறும் நம்ம வந்து டெஸ்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமலாம் இதுலேயும் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகேவா? ஓகே சார். மற்ற 2 பேரும் சவுண்டே காணும். பெருமாள் சார் சார் நான் இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்டே அது யோசனையே பண்ணல சார். ஆக்சுவலாக சடனா இன்னைக்கு நீங்க கனெக்ட் உங்களுக்கு பண்ணுங்க பிளான். சொல்லிட்டீங்க. பிளான் ஆமாம். இல்ல. நான் சடனா நீங்க சொன்னீங்க, நான் சரின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டேன் சார். ரைட். நல்லா தான் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக தான் பண்ணீங்க. இதுதான் நான் எதிர்பார்க்குறது. அவ்வளோதான். இதுலேயும் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். எஸ் சார். ஓகே. இன்னைக்கு சூப்பராக கிளாஸ் போச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணினீங்க. அதுவும் பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. நல்லா தான் பண்ணீங்க. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு நம்ம அடுத்தவங்களை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்.
ஓகே. ஓகே சார். நாளைக்கு கொஞ்சம் முடிஞ்சா ஒரு 7 மணிக்கே கனெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இது பண்ண முடியுமா செல்வரசன் சார்? பண்ணிடலாம் சார். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஓகே ஓகே. டுடே கிளாஸ் ஓவர். பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.